ஓம் சரவண பவ ஓம். அனைவருக்கும் எல்லா வளமும் நலமும் பெற வேண்டும் என்று என் எம்பெருமான் முருகனை வணங்கி, நேற்று நம்ம மயில் எப்படி வந்தது அப்படிங்கிறத பற்றி பார்த்தோம். ஸோ நம்ம கடவுள்கிட்ட போய் ஏனோ தானோன்னு நம்ம சாமி கும்பிட்றது போய் இப்போ எல்லாருமே மனமுருகி சாமி கும்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அதனாலேயே கடவுள் நம்மளை தேடிட்டு நம்ம கூட இருக்கணும்னு வந்துட்டுருக்காரு. இதுதான் இப்போது நடக்கிற ஒரு உண்மையான விஷயம் அப்படின்னே நம்ம சொல்லலாம். அதே மாதிரி தான் எனக்கும் நிறைய அனுபவம் இருக்குது. அதில் நீங்கள் நிறைய பேர் வாட்ச் பண்ணாத ஒரு விஷயம் கூட இதில் இருக்குது. என்ன அப்படின்னா, தூபத்தில் நமக்கு கடவுளோட உருவம் நமக்கு நிறைய தெரியும். சரிங்களா? அப்படி நம்ம கடவுளோட உருவத்தை அதில் பார்த்தோம் அப்படின்னா, அது நம்ம கரெக்டாக நம்ம அந்த விளக்கில் கரெக்டாக தெரியாது. நம்ம நம்மளையே அறியாமல் அதை போய் ஃபோட்டோ எடுத்துருவோம். ஸோ அப்படி ஃபோட்டோ எடுத்து பார்க்குறப்போ கடவுளோட உருவமோ இல்லை வேலோ இல்லை ஸ்டாரோ இல்லை ஓம் அப்படிங்கிற மாதிரியோ நமக்கு நிறைய தெரியும். இது எல்லாமே நடத்துகிறது நம்ம வேலவர் தான் எல்லாத்தையும் நடத்துகிறாரு. நம்ம அவர் கூட இருக்கோம் அப்படிங்கிறத வீட்டிலையே நம்மளை உணர்த்துவார். அதே மாதிரி சாம்பிராணி புகை நம்ம கடவுளுக்கு அவருக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால் சாம்பிராணி புகையாக இருக்கணும்னு நினைப்பார். நம்மளையே அறியாமல் நம்ம வீட்டில் சாம்பிராணி போட்டு அது அவருக்கே ஒரு குளிர்ச்சி கொடுக்குற மாதிரியும் நமக்கு இருக்கும். நீங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், என்னோடய வீட்டில் தீபத்தில் வேல் மாதிரி வந்திருந்தது. ஸோ இந்த வேல் எதுக்காக நமக்கு வருதுங்கிறது நாளைக்கு வீடியோவில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.